ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேமஸான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி அல்வா. இந்த அல்வா மட்டும் எத்தனை முறை சாப்பிட்டாலும் சளைக்காது, அப்படி ஒரு டேஸ்ட்டு. சரி வாங்க, நல்ல தலைன்னு சூப்பராக இந்த அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த திருநெல்வேலி அல்வா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம 2 கோதுமையை தனித்தனியாக ஊற வைக்க போகிறோம். ஒன்று சாதாரண கோதுமை, இன்னொன்று சம்பா கோதுமை. ரெண்டும் 50 கிராம் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 6-7 மணி நேரத்துலேயே ஊறிடும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஊற வச்சோன்னாக்கா நல்ல பால் கிடைக்கும் அரைச்சி எடுக்கும்போது. இதை பார்க்கும்போதே தெரியும் அது எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த சம்பா கோதுமையில் அந்தளவுக்கு பால் கிடைக்காது. அது ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம கூட சேர்க்குறோம். இப்போ 2 கோதுமையுமே நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை நைஸான ஒரு வடிகட்டியை வச்சு ஒரு 3 முறை நம்ம தண்ணி ஊற்றி அடித்து எடுத்தோம்னாக்கா இது பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த சக்கை கிடைக்கும். இது தேவையில்ல, இதை தூக்கி போட்டுருவோம். இப்போ இந்த பாலை ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம வச்சோம்னா மேலே அந்த தண்ணி அப்படியே தேங்கி நின்றுடும். அடியில் அந்த பால் அப்படியே நின்றுடும். இப்போ மேலே இருக்க தண்ணியை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு தேவையில்லை, இதையும் ஊற்றிடுவோம். அந்த அடியில் இருக்க அந்த பால் பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த கப்பில் 1 கப்பு பால் கிடச்சிருக்கு. இந்த கப்பில் தான் நம்ம சர்க்கரையும் தண்ணியும் அளவெடுக்க போகிறோம். இந்த 1 கப்பு பாலுக்கு நம்ம 3 கப்பு தண்ணியை சேர்த்துப்போம். சேர்த்தாச்சு. இப்போ அதை எப்படியே வச்சுருவோம். சுகர் கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1/4 கப்பு சர்க்கரையை சேர்த்து இதை கலந்துலாம் விட வேண்டாம். அப்படியே அடுப்பை ஸ்லோவில் வச்சோம்னாக்கா அது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஆகிடும். நம்ம இதுக்கும் மேலே வச்சோம்னாக்கா இன்னும் டார்க் ஆகிட்டு கசப்பாயிடும். அதனால் இந்த கலர் போதும். இதை இறக்கி வச்சுருவோம். இப்போ இன்னொரு பேனில் 2 கப்பு சர்க்கரையை சேர்த்து கூடவே 1 கப்பு தண்ணியை சேர்த்து ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இனிப்பு நல்லா இன்னும் தூக்கலாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இன்னும் கூட ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது கூட நம்ம இந்த கோதுமை பாலை சேர்த்துக்கலாம். அடுப்பை கண்டிப்பாக ஸ்லோ பண்ணி வச்சிடணும், இல்லாட்டி ஆஃப் கூட பண்ணி வச்சுக்கலாம். சூடாக இருக்கும்போது சேர்த்தோம்னா அடியில் அப்படியே கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். சுகர் கேரமலும் அந்த கோதுமை பால் சேர்த்து அலசி ஊற்றியாச்சு. இது பாருங்கள், கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அதை இனிப்பை வந்து நல்லா எடுத்து காட்டும். இப்போ தண்ணி அளவு குறைஞ்சி வர்றது உங்களுக்கே தெரியுது. இப்போ நடுவே நம்ம அப்படியே நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே வரலாம். இப்போ 1 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துருவோம். இந்த அல்வா நல்ல கெட்டியாகிட்ட பிறகு சேர்த்தோம்னா அந்த தூள் அங்கங்கே அப்படியே நின்றுடும். இப்போ நெய் சேர்த்துக்கிட்டே வர வேண்டியது தான். அது இந்த நெய்யோடு சேர்த்து வெந்து வரும்போது அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பச்சை முந்திரி அப்படியே உடைச்சி தேவையான அளவு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த பாருங்கள், அல்வா பதம் வந்தாச்சு. இது ஏறக்குறைய லாஸ்ட் ஸ்டேஜ் இது. இப்போ நல்லா கிண்டி விட்டுருவோம். இந்த பாருங்கள், எடுத்து போட்டோன்னா அப்படியே பொத்துன்னு விடும் அல்வா, நல்ல தளன்னு. அதே மாதிரி அந்த பபிள்ஸ் வர்றதும் அப்படியே நின்னாச்சு. இதுதான் அல்வா பதம். நாம் இன்னும் கொஞ்சம் இறுகிட்ட பிறகு எடுத்தோம்னாக்கா நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது சக்கரை கட்டி மாதிரி ஆகிடும் நாளாக. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தளர்வான பக்குவத்திலே நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், அந்த வெள்ளை வெள்ளையாக நுரை மாதிரி அப்படியே வருது. இதுதான் பதம்னு சொல்லலாம். அது ஒரு மாதிரி இந்த பொறன்னு வர்றது அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அந்த ஓரத்துலேயும் அப்படியே நெய் வந்து அப்படியே கக்க ஆரம்பிக்குது. இது பாருங்கள், எடுத்து போட்டோன்னாக்கா இந்த மாதிரி விழணும்.
அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் வாழை இலையில் வச்சு அப்படியே சுட சுட சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டுனாக்கா, வீட்டில் இந்த மாதிரி செய்து சாப்பிட்றது நமக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம்னு சொல்லலாம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த திருநெல்வேலி அல்வாவை செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட சாய் கிருபாஸ் கிச்சன் சார்பாக எல்லாருக்கும் என்னோட அன்பான தீபாவளி அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சேஃபாக என்ஜாய் பண்ணி தீபாவளியை கொண்டாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.